மத்திய நிதி அமைச்சகம் இருக்குல்ல, அவங்க பார்லிமெண்ட்ல விளக்கமே கொடுத்துருக்காங்க. அதுவும் யாரு? மத்திய நிதித்துறை இணையமைச்சரான பங்கஜ் சௌத்ரி இருக்கார்ல, அவர் தான் விளக்கம் கொடுத்துருக்காப்புல. முக்கியமான விஷயங்கள் மக்களே இப்போ சொல்லியிருக்கிறது நல்லா காது கொடுத்து கேளுங்க. தங்கம் வெள்ளி இந்த விலை இருக்குல்ல, இதை நிர்ணயம் பண்றதுல கவர்மெண்டோட இன்டர்ஃபியர் இருக்காதுப்பான்னு சொல்றாரு. ஸோ அரசு நினைச்சா விலையை ஏற்றி இறக்க முடியும்னு சொல்றாங்களா பல பேரும், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாருங்க. இந்த மார்க்கெட் நிலவரம் இருக்குல்ல, இதுக்கேற்ற மாதிரி தான் விலை மாறுபடுது, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த விலைக்கு தான் தங்கம் அப்படின்னு கவர்மெண்ட் ஆகி எங்களால் எதையுமே நிர்ணயம் செய்ய முடியாதுன்னு மத்திய அரசு கைவிரிக்குது. 2024 ஜூலையில் தங்க இறக்குமதி வரி இருக்குல்ல, இதை 15% இருந்து 6% நம்ம கவர்மெண்ட் குறைச்சிது. இது மூலமா தங்கத்தோட விலை லைட்டாக குறைஞ்சது, ரொம்ப மாற்றம் இல்லை, ஸ்லைட்டாக குறைஞ்சிருந்துச்சு. இந்தியா அதிக அளவில் தங்கத்தை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். உலகத்திலேயே அதிகமாக தங்கத்தை இறக்குமதி பண்ற நாடுகள் இந்தியா ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. இதனால வர்த்தக பற்றாக்குறை இருக்குல்ல, இது அதிகமாக ஏற்படுறதா சொல்லியிருந்தாரு. இந்த ட்ரேட் டெபிசிட் இருக்குல்ல, இதை குறைக்கணுன்றதுக்காக சில ஆக்ஷன்ஸ் நம்ம எடுத்தோம். என்னென்ன பண்ணோம்? கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்தோம். அப்புறம் கோல்டு பாண்ட்ஸை கொண்டு வந்தோம். இது இல்லாமல் கோல்டு ETF ஸ்கீம்ஸையும் கொண்டு வந்திருந்தோம். ஆனாலும் ஃபிசிக்கல் கோல்டு தான் வாங்கணுன்றதுல மக்கள் அவ்வளோ கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் பழிக்க போகிறது இல்லைங்க, விலையும் அவ்வளோ சீக்கிரம் குறைய போகிறதுன்னு சொல்லியிருக்காப்புல. 2026 நிதியாண்டு இருக்குல்ல, இதோட முதல் 6 மாதங்களில் மட்டுமே இந்தியா கிட்டத்தட்ட 2,99,768 கிலோ தங்கத்தை இறக்குமதி பண்ணியிருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுது? RBI கிட்ட இருக்க தங்கம் இருக்குல்ல ரிசர்வ்ல, அதை விட இந்தியர்கள் வீடுகளில் இருக்கிற தங்கம் ரொம்ப அதிக எண்ணிக்கையில் இருக்குன்னு அர்த்தம். டன் கணக்கில் நம்ம வீடுகளில் குவிச்சு வச்சிருக்கோம்.